Hello guys, welcome back to the another video. நம்ம இன்னைக்கான வீடியோவில் ஞானவேல் அவர் டைரக்ட் பண்ண ஜெய்பீம் படம் சூர்யா அவர்கள் நடித்திருக்காரு அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். படமும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சுங்க. மணிகண்டன் வந்து நல்ல கேரக்டர்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி இவர் அடுத்ததாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு படம் பண்ணுறாருன்றது. இப்போ சூர்யா கூட வந்து நம்ம தனுஷ் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரியோ இல்லை ஒரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து சூர்யா வந்து நடிச்சிட்டு இருக்காரு. சூரிய ரிப்போர்ட்டர் ஆகட்டும், அதுக்கு அடுத்ததான் வந்து ஜெய்பீம்லாம் சூரிய ரிப்போர்ட்டரை விட ஒரு கேரக்டர் நல்ல ஒரு கதை முக்கியத்துவம் படங்களில் வந்து நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காருங்க. ஆனால் இன்னமும் வந்து விஜய், ரஜினி, அதுக்கப்புறம் வந்து அஜித்குமார் போன்றவங்களாம் வந்துட்டு கதைக்கு முக்கியத்துவம் படங்கள்லாம் இல்லை, ஒரு கமர்ஷியலாக நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் பண்ணுறாங்க. வேட்டையின் படம் என்ன மாதிரி வரப்போகுது, ஒரு கம்ப்ளீட் ரஜினி படம் மாதிரி இருக்க போதா இல்லை வந்துட்டு டேரக்டர் படம் மாதிரி இருக்க போதா அப்படின்றத பார்ப்போம். வேட்டையின் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில தினங்கள்லேயே பார்த்தீங்கன்னா படத்தை வந்து அக்டோபர் 10 வெளியிடுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. இந்த படத்தை வந்து சமீபத்தில் அதிகாரப்பூர்வமாக வந்து இந்த படத்தை வந்து 10 அக்டோபர் 10 வெளியிடுறாங்கன்றதை அறிவிச்சிட்டாங்க. ஆயுத பூஜை முன்னிட்டு இந்த படத்தை வெளியிட போகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. இந்த ஆண்டு February 23 வைபவ் நடித்து ஷெரீஃப் இயக்கத்தில் வெளிவந்த ரணம் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரைட் அப் அப்படின்றதுல வந்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்ல வந்து இந்த கேஸ் எப்படி நடந்திருக்கும், எந்த மாதிரி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக வந்து கதாநாயகன் இருக்கிறாரு. அவர் எந்த மாதிரி வந்து கொடுக்குறாரு, இதுக்கு பின்னாடி வந்து யார் ஒரு காரணமாக இருக்கிறா, இது நடக்கக்கூடிய கொலையெல்லாம் வந்து யார் பண்ணுறா அப்படின்ற தேடி கண்டுபிடிக்கிற கதை தான் இந்த படத்துடைய மொத்த கதை. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ராட்சசன் படம் ஞாபகம் வந்தது. விஷ்ணு விஷால் அதில் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோடு இருக்கிறாரு. முனிஷ்கான் மூலயமா இவருக்கு போலீஸ் ஆஃபீஸர் வேலை கிடைக்கும். டைரக்டர் அப்படின்றத அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஏதாவது வேலைக்கு போகணுமே அப்படின்றதுல வந்து போலீஸ் ஏறுவாருங்க. அண்ட் அமலாபால் வந்துட்டு அவர் டீச்சராக இருப்பாங்க. அவங்க கூட பிறந்தவங்களுடைய பொண்ணு வந்து டெஃப் அண்ட் டம்மாக இருக்கிறாங்க. அண்ட் முனிஷ்கானுடைய பொண்ணு கிட்ட வந்து ஒரு டீச்சர் வந்து தவறாக நடந்துக்கிற மாதிரி இப்படிலாம் வந்து காட்சி வந்து போயிட்டுருக்கும். திடீர்னு தொடர்ந்து நடக்கிற கொலையை வந்து யார் பண்ணியிருப்பான், அவன் எப்படிப்பட்ட வில்லன் அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு கதையை வந்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான பேட்டர்னில் வந்து இந்த படத்துடைய டைரக்டர் பண்ணியிருக்காரு. துருவங்கள் 16 அப்படின்ற ஒரு படம் நல்ல ஒரு த்ரில்லர் மூவியாக இருந்ததுங்க. அதுக்கு அடுத்ததாக தான் 2018 ராட்சசன், 2023 போர் தொழில் போன்ற படம் வந்தது. இந்த 3 படம் மாதிரி கொண்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் ஜஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காரு. நமக்கு இதெல்லாம் தேவையா? ராஜேந்திரன் சார் என்ன ஹெல்ப் கேட்கலனாலும் அவருடைய ஸ்க்ரீன் பிளே வேஸ் பார்த்தீங்கன்னா வைபவ் எந்த மாதிரி வந்து அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு, இந்த கொலை எப்படி நடந்திருக்கும், எதுக்காக இவங்க வந்து பண்ணுறாங்க, இன்னும் ஒரு மோட்டோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படத்துடைய திரைக்கதையை ஓரளவுக்கு நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு பக்கம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாருங்க, அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னாச்சு அப்படின்றதே ஒரு கொடுத்துருக்க மாட்டாங்க. பின்னாடி ஒரு செகண்ட் ஆஃப்ல ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டானியா அப்படின்றவங்க தான் இந்த படத்துடைய கதாநாயகியாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. அப்படி போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது இந்த ஸ்டேஷனில் வைபவ் வந்துட்டு ரைட் அப் எழுதி கொடுக்குறாரு. அவர் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்குலாம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவார். நல்லா வந்து சுவாரஸ்யமாக வந்து எழுதி கொடுப்பாரு. என்ன நடக்குது அப்படின்றத அவர் கெஸ் பண்ணி நல்லா எழுதி கொடுப்பாரு. அப்படின்றத எப்படி அவங்களுக்கு தெரிய வருது, எப்படி வந்து வைபவ் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத வந்து நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. நந்திதா ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அம்மா கேரக்டர் வந்து ஒரு பொண்ணுக்கு எதிர்பாராத சம்பவம் நடந்ததுன்னா எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்களோ அதை வந்து நமக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி நல்லா கொண்டு போயிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் மியூசிக் டைரக்டர் ஏற்கனவே கேட்ட ஒரு பிஜிஎம் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. புதுமையாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதுலாம் பெருசாக தோணாது. சினிமாட்டோகிராஃபி போலீஸ் ஸ்டேஷனை ஒரு சில இடங்களில் வந்து ஒரு கொலை ஏதோ நடந்திருக்கும், இல்லை வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஏதோ பரபரப்பாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக டேரக்டர் நினச்சிருப்பார் இல்லையா, அதை வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாரு. 8 பாடிஸுமே தண்ணியில் தான் கிடைச்சிருக்கு. நெகட்டிவ்னு பேசும்போது படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லாவே அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்கணும். முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ராட்சசன், துருவங்கள் 16 போர் தொழில் படம் மாதிரி கொண்டுட்டு போகலான்னு ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணியிருக்காரு. ஆனால் நமக்கு அந்த படம் எவ்வளோ சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போனாங்களோ அந்த அளவுக்கு இந்த படம் சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போகல.
இன்னொன்று வந்து வில்லனுடைய கதாபாத்திரம். வில்லன் யார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்க, ஒரு பதவர்ப்போடு நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் அந்த வில்லனை முதுகு காமிக்கிறாங்க, அந்த இடத்துலையே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடறோம் இவன் தான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு. விலங்கு படத்தில் ஒருத்தர் வில்லனாக நடிச்சிருப்பார் இல்லையா வெப் சீரிஸில், ஸோ அவர் தான் இந்த படத்தில் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இப்படி ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. வில்லனோட கேரக்டர் ஆகட்டும், இல்லை அவர் வைபோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, போலீஸுங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நடக்கிறதுலாம் கெஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். கெஸ் பண்ணாத மாதிரி இவங்க வந்து த்ரில்லாக நல்லா வந்து கொண்டு போயிருக்கணும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு எப்படி ராட்சசன் படம் போர் சொல்லிலாம் வந்து நல்ல ஒரு த்ரில்லர் மூவியாக ஒர்க் ஆச்சோ, ஆனால் இந்த படம் ஜென்ரல் ஆடியன்ஸை தவிர்த்து த்ரில்லர் ரசிகர்களுக்கு வந்து தாராளமாக ஒரு வாட்டி அவங்க பார்த்தாங்கன்னா படம் நல்லா இருக்குப்பா, டீசெண்டான ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு ஃபீல் ஆகும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட் ஆன் RS.